Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா சூப்பரா முட்டைகோஸ் வச்சு ரோல் பண்ண போறோம். இந்த கேபேஜ் ரோல் பண்றதுக்கு நம்ம வெஜ் இல்ல நான்வெஜ் ஸ்டஃபிங் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நாம வெஜ் ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போறோம். நீங்க சிக்கன், எக் எது வேணாலும் உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு கேபேஜ் ரோலை நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ண போறது இல்ல, அப்படியே ஸ்டீம் பண்ணி ரெடி பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: முட்டைகோஸ் 1 பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 கப், பச்சை மிளகாய் 3, வெங்காயம் 1, கேரட் துருவினது 1 கப், கேப்சிகம் பொடியாக நறுக்கினது 1 கப், சிவப்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரக பொடி 1/2 ஸ்பூன், ஆலிவ் ஆயில் இல்லைனா பட்டர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இந்த கரம் மசாலாக்கு பதில் நீங்கள் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன். இதுக்கு பதில் நீங்கள் ஆம்ச்சூர் பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இந்த கேபேஜ் ரோல் பண்ணுறதுக்கு பெரிய சைஸ் முட்டைகோஸ் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். மேலே இருக்கிற முட்டைகோஸ் இலையெல்லாம் ஒன்று ஒன்றா கிழியாமல் எடுத்துக்கலாம். முட்டைகோஸ் இலையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம லைட்டாக வேக வச்சு எடுக்க போகிறோம். இது வேக வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் அகலமான பாத்திரம் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கூடவே உப்பு, தண்ணி லைட்டாக கொதிச்சதும் முட்டைகோஸ் இலையை சேர்த்துக்கலாம். எல்லா இலையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு 4லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சா போதும், ரெடி ஆகிடும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் முட்டைகோஸ் இலையெல்லாம் நல்லா சாஃப்டாக ஆகியிருக்கும். தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துடலாம். பொறுமையாக எடுங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெஜிடபிள் ஸ்டஃபிங் பண்ணலாம். மிக்சிங் பவுலில் வேக வச்ச உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், வெங்காயம், துருவின கேரட், கேப்சிகம், குடைமிளகாய், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, மிளகு பொடி, சாட் மசாலா, மிளகாய் பொடி, ஜீரக பொடி, கரம் மசாலா. இதுக்கு பதில் நீங்கள் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில். இதுக்கு பதில் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். நம்ம வேக வச்ச முட்டைகோஸ் இலையில் இந்த ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ண போகிறோம். மசாலாவை லைட்டாக ரோல் பண்ணி இந்த மாதிரி தட்டி வச்சு ரோல் பண்ணலாம். மடிக்கிறப்ப கார்னரில் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு ரோல் பண்ணுங்கள். எல்லாம் ரோல் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இதை வேக வைக்கலாம். மூடி வச்சு 8லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வெளியே எடுத்துடலாம். இது அப்படியே சாஸ் வச்சு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பேன் சூடானதும் பட்டருக்கு பதில் நீங்கள் ஆலிவ் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வேக வச்ச முட்டைகோஸ் ரோல் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணால் போதும், ரெடி ஆகிடும். நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகியிருக்கு. பேன்லேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக நல்ல டேஸ்டியான கேபேஜ் ரோல் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது கூட டொமேட்டோ சாஸ், கிரீன் சில்லி சாஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஹெல்தியான கேபேஜ் ரோலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.